கரெக்டு தானே? ஏன்னா எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஆன்மீக பூமியில ஆன்மீக கம்பெனி நடக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு எல்லாமே சேர்மன் அண்ணன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நேற்று நாற்பது யதார்த்தமா கோவிலுக்கு ஈவினிங் போயிருந்தேன். அதுக்கு முன்னாடியே நான் வரும்போது நான் ஒரு இடத்துல இருந்தேன், அண்ணன் ஒரு இடத்துக்கு வந்தார். அங்க பார்த்தா 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம். அடுத்தது ஈவினிங் நான் ரூம்ல போய் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு கோயிலுக்கு போறேன். அங்க கோயில கும்பிட்டுட்டு வெளியில வந்து நிற்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்மீகமான ஒரு கம்பெனியில, ஒரு ஆன்மீக பூமியில நம்ம அனைவரும் ஒன்னா இருந்து இவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை நம்ம அதையும் தாண்டி ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா, நான் எவ்வளவு கம்பெனி அட்டன் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவு மீட்டிங்ஸ் போயிருக்கிறேன். அதையும் தாண்டி ஒரு கொடைக்கானல் நடத்துவாங்க, இல்லைன்னா ஒரு அதர் ஸ்டேட்ல நடத்துவாங்க, இல்லைன்னா ஒரு அதர் கண்ட்ரியில் நடத்துவாங்க. ரூபி அபெக்ஸ்ங்கிற கம்பெனி இந்த இடத்துல நடத்துறதுக்கு நிறைய காரணங்கள் என்கிட்ட பேசியிருக்காங்க. அந்த உங்களுடைய லோகோல இருந்து, உங்களுடைய அந்த வேல்ல இருந்து நிறைய பேசியிருக்காரு சேர்மனும் நம்மளுடைய எம்டி துரைசிங்கம். ஸோ அதை பத்தி நான் அப்புறம் பேசுறேன். எதுக்காகனா, அருமையான அண்ணன் சேர்மன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார், என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தார். துரைசிங்கம் அவர்கள் வந்திருந்தாங்க. கூப்பிடும் போது இன்விடேஷன் வச்சு கலந்துக்குங்க, கண்டிப்பா வாங்க. எனக்கு அப்போ ஒரு டவுட், ஏன் இதை கொண்டு ராமேஸ்வரத்தில் வைக்கிறாங்க? வேற ஏதாவது ஒரு நல்ல ஒரு இடத்துலையும், ஒரு குளிர் பிரதேசத்துலையும் அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். என் கம்பெனி எல்லாமே எவ்ரி இயர் ஏதாவது ஒரு குளிர் பிரதேசம் அங்க போய் ஒரு மாதிரி ஒரு மீட்டிங் நடக்கும். நல்லா ஒரு அருமையான ஒரு நிகழ்வுகள் நடக்கும். இதே மாதிரி கிளம்பி வரும். ஆனா அதை தாண்டி இங்க வச்சிருக்காங்க ராமர் பிறந்த பூமின்னு ஆரம்பத்திலேயே சொல்றாங்க. ஸோ அது மாதிரி ஒரு அருமையான இடம், அருமையான நிகழ்வு, அருமையான ஒரு கம்பெனி, ஆன்மீக கம்பெனியில் இருக்கும். ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள். அதுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அருமையான கார்த்திக் அன்புடன் வாழ்த்துகிறேன். பாராட்ட எனக்கு வயதும் இல்லை, அந்த அளவுக்கு என்னுடைய நிலைமையும் இல்லை. நிலைமை மீன்ஸ் அதில், அதனால அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், சேர்மன் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, ஐயா நீதியரசர் ஒரு அருமையான நண்பர்னு சொல்ல முடியாது. நேற்று இரவு அவரோட ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன்ல இருந்தோம். ஈவினிங் ஒரு 6 மணி ஒரு டீ சாப்பிட்டு ஒரு மல்டி லெவல் அவருடைய பர்சனாலிட்டியை பார்க்கும்போது என்னால் அதை இமேஜினே பண்ண முடியும். நான் நிறைய பேர்த்தோட சந்திச்சிருக்கேன், நிறைய பேர்த்தோட நான் பேசியிருக்கேன், அவங்களோட நான் உரையாடி இருக்கிறேன். ஆனா இவ்வளவு பெரிய அத்தனை பேரும் உங்க பின்னாடி ஆளுமை தெரிந்த ஒரு பின்னாடி, ஆளுமை வாய்ந்த ஒரு பின்னாடி அனைவரும் இருக்காங்க. இந்த இடத்துல இன்னைக்கு நடக்கிற நிகழ்வை பார்க்கும்போது, உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கவனிச்சு பார்க்கும்போது, ஒரு கம்பெனியில கார் கொடுப்பாங்க. ஆனா கார் எதுக்கு கொடுப்பாங்க? கம்பெனிக்கு கார் கொடுப்பாங்க. நான் அதான் கேட்டேன், நம்ம எம்டி துரைசிங்கிட்ட கேட்கும்போது, இல்லை சார் நாங்கள் அவங்களுக்கே கிஃப்டா கொடுத்துறோம் அப்படின்னு. உண்மையாலுமே என்னால் அதை நினைச்சு கூட பார்க்க முடியும். நான் கார்பரேட் கம்பெனியோட கிட்டத்தட்ட ஒரு 25 கம்பெனியோட டைப்ல இருந்தோம். டாட்டாவில் இருந்து, சோழமண்டல இருந்து, இன்னைக்கு இருக்கிற டாடா ஃபினான்ஸ் நிறைய கம்பெனியோட வெண்டாரு, அவங்களுடைய கால் சென்டர் நிறைய ஆக்டிவிட்டிஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரான்ச் மேனேஜர் கார் இருக்கும், அவர் எங்கேயா போனாருன்னா கிலோமீட்டர் கணக்கு எழுதிக்கலாம், மந்த்லி கிலோ கிளைம் பண்ணும், அவ்வளோதான். 2 வீலர்னாலும் கம்பெனி இதுதான் இருக்கும். அப்படிதான் போகுமே வந்து யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு கார் கொடுத்ததோ, எந்த பிரான்ச் பண்ணதுக்கோ, எந்த கம்பெனிலையும், ஈவன் இந்த மாதிரி ஒரு இதோட பெரிய கம்பெனி கூட, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி கூட நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. இது எதுக்காக நான் பேசும்போது, கீழே உட்காந்துருக்கும் போது நீதியரசர்கிட்ட பேசும்போது சொன்னாரு, இது எல்லாமே அவங்களால நடந்தது, இதுதான் ரியல். இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர் பில்லர்
உங்களால் நடந்தது, உங்களால் ஏற்பாடு பண்ணப்பட்டது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 10,000 கஸ்டமர், 42 பிரான்ச், கிட்டத்தட்ட 300 எம்ப்ளாயிஸ். உண்மையாலுமே ஒரு பிரமிப்பான. அதையும் தாண்டி இதெல்லாம் கொடுக்கிறது ஸோ ஹாப்பி. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு. ஆனா இந்த கம்பெனி ஒரு கம்பெனி எடுத்து நிர்வாகம் பண்ணி 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் கழிச்சு தான் அதனுடைய பிரேக் ஈவன் பாயிண்டை டச் பண்ண முடியும். பிரேக் ஈவனுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பிரேக் ஈவன் மீன்ஸ் சம்பளம், வாடகை, வரவு செலவு கணக்கு போறது. அது அப்படி இருந்தால் தான் 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் என் கம்பெனி எல்லாமே அப்படிதான். ஒரு கார் கம்பெனில இருந்து எல்லாமே எனக்கு இருக்கு. அதனுடைய நிர்வாகம் நான் பார்த்துருக்கிறேன். அதுல கூட இப்படிதான். இந்த கம்பெனி உங்களை நம்பி எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும். கண்டிப்பா இது வந்து ப்ராஃபிட் இருந்திருக்காங்க. ஐ நோ வெரி வெல். பட் நான் கேட்கல, புக் சைஸ் எல்லாம் கேட்கல. ஆனா எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயும் உங்க கம்பெனி உங்க கம்பெனி உங்க கம்பெனி அப்படின்னு எம்டி சொல்றாங்க. அதை நீங்க நினைவுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குற அந்த வேலையை மட்டும் சிறப்பா பண்ணணும். நீங்க கம்பெனியை பார்த்தீங்க, கம்பெனி உங்களை பார்க்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வரலாம், இன்னொரு 1000 ரூபா 2000 ரூபா யாராவது கொடுப்பாங்க, நீங்க போயிடலாம். பட் அப்படி இல்லை. இந்த கம்பெனி அப்படி கிடையாது. இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கனவுகளும் நான் கேட்டேன். உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கும்போது உண்மையாமே இதை நான் சொல்றதுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லா எம்ப்ளாய்க்கும் வீடு அவ்வளோ பெரிய விஷயம். அதையும் தாண்டி இந்த கம்பெனிக்கு இன்னும் ஒரு 10 வருஷமோ 5 வருஷம் நடக்கலாம், 10 வருஷம் நடக்கலாம். ஒரு பெரிய பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கலாம். ஏன்னா பெரிய ஆளுமைகள தலைவர்கள் தான் இங்கே இருக்காங்க. இந்த கம்பெனியுடைய பேக்கப் எல்லாமே கண்டிப்பாக இது நினைக்கிற அளவுக்கு வந்து அடையும். ஒரு 10 வருஷம் கழிச்சு அவர் உங்கள் எம்டி சொல்லும்போது இந்த கம்பெனியை வந்து சொந்தமாக ஏர்கிராஃப்ட் இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயம். டாடா கம்பெனி பண்ண வேண்டிய விஷயம். அவங்களுடைய ட்ரீம் கண்டிப்பாக கடவுள் நடத்தே கொடுப்பார். ஏன்னா எல்லாருமே ஒரு அருமையான மனிதர்கள் உங்க கூட இருக்கிறது. அது நடக்கும். கண்டிப்பாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதை என்னுடைய திரும்ப ஒரு வகை வாழ்க்கைகளை சொல்லிக்கொண்டு திருப்பி நான் சொல்றதான், நீங்க கம்பெனியை பார்த்துங்க, கம்பெனி உங்களை பார்க்கும். ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது, 2000 ரூபாய் கிடைக்குது, 5000 ரூபாய் கிடைக்குது. ஏன்னா நிறைய கம்பெனி நான் வச்சிருக்கேன், வெளியில போக வேண்டாம். இந்த கம்பெனியில இருங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தி பண்ணப்படும். உங்களுடைய பேசிக் நீட்ஸ் என்னவோ அதை தாண்டி இந்த கம்பெனி நிறைய பண்ணியிருக்கு. நிறைய செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இது அந்த லெவலில் அவங்க எல்லாத்தையும் கொண்டே நிறுத்தும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த ஆன்மீக பூமியில் அருமையான ஒரு நிகழ்வு, ஒரு முக்கியமானதை நாம் உங்களிடம் பகிர்ந்து கொண்டே எனக்கு நிறைய ஸ்டோரி எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். பட் அதான் நீதியரசர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அடுத்த வாட்டி நான் உங்களோட நிறைய பேசுகிறேன். ஏன்னா நிறைய இந்த ப்ரோக்ராம் இருக்கு. தலைவர்கள்லாம் நிறைய பேர், தலைவர் மீன்ஸ் கம்பெனியுடைய பேக் போர்ட்ஸ் எல்லாருமே பேச வேண்டியது தான் கம்மி பண்ணிட்டேன். அடுத்த வாட்டி கண்டிப்பாக ஒரு 5-6 வருஷத்துலையும் வீடுலாம் கொடுப்பாங்கல்ல, அப்போ கண்டிப்பாக ஃபவுண்டர் எனக்கு அந்த டைமில் நம்ம ஃபுல்லே எடுத்துட்டு நம்மளுடைய இன்ட்ராக்ஷன் பண்ணுவோம். இது ஒன்றுமே கிடையாது. நத்தி நான் நிறைய ரீட் பண்ணியிருக்கிறேன், நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். அதனால தான் நான் உடனே 7 o'clock போயிட்டேன். ஆனால் இது டைம் போகிறத பார்க்கும்போது அதை உங்களோட இன்னொரு கண்டிப்பாக உங்களோட நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுகிறேன். அதே மீறி என்னோடு உங்களுடைய எம்டி துரைசிங் கிட்டத்தட்ட 25 வருஷம் என்னுடைய நண்பர், என்னுடைய குடும்பத்தில் ஒரு உடன்பிரவா சகோதரர். காரணம் என்னன்னா, அவருக்கு உழைப்பை தவிர எதுவுமே தெரியல. உழைப்பு 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 உயர்வுலாம் தெரியாது. என்ன கொடுக்குறீங்களோ நீங்க எதிர்பார்க்கறத விட அவர் வந்து 200% கொடுப்பாரு. ஏன்னா என்னுடைய கம்பெனியோட ஒரு ஜேவியா ஒரு 3 வருஷம் என்னோட பயணம் பண்ணார். எனக்கு அவரை பத்தி தெரியும். அந்த கார் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு.
24 மணி நேரம் அந்த கார்ல இருப்பாரு. டிராவல், சாப்பாடு, தூங்குறது, படுக்கிறது இமேஜினே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் அவர் இருக்கிறது வந்து உங்களை விட எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அதையும் தாண்டி உங்களை ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து மைக்ரோ லெவல்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவார். நீங்க யாரு, என்ன, எப்படிப்பட்டவங்க, எங்க இருப்பீங்க, அதெல்லாம் இப்ப பாத்தீங்க. இத்தனை அவார்டுகள், இத்தனை பிரைஸ்கள். அதனால எங்க உட்கார்ந்தாலும் அவரால் பண்ண முடியும். இப்ப காலையில இருந்து கூட நான் பாக்குறேன், அவர் வந்து கம்பெனி எம்டி மாதிரி இல்லை. அவருடைய ஆட்டிடியூட்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். A to Z அவர் தான் பண்றாரு. அதையும் தாண்டி அவருடைய ஃபேமிலி, டாக்டர் துரைசிங்கம், மிஸ்ஸஸ் துரைசிங்கம், அவங்களும் அவங்க பொண்ணு காசினி வந்து, அவங்க பொண்ணு காசினி, அவங்க 3 பேருக்கு இந்த மேடைக்கு வந்து என்னுடைய கால்வன வேண்டுகோள். அண்ணன் சேர்மன் என்ன எதுக்காகனா, பாஷினி வந்து என் டாக்டர், பெரிய டாக்டர் வந்து எப்படி இன்னைக்கு நான் சொல்லிட்டு வரும்போது பாஷினியை பார்க்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஆமா அப்படின்னு என்ன கேட்டேன்னு சொல்லு. இன்னொரு நான் போய் பார்க்கல, நான் வந்து ஒரு படம் தான் பார்த்தேன். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இவங்க 3 பேரும் வந்து நல்லா கட்டுங்க. அதனால வெயிட் பண்ணுங்க. பாஷினி வந்து இன்கமிங் அட்வொகேட் படிச்சுட்டு இருக்காங்க. என்னுடைய டாக்டரோட சைல்ட்ஹுட்ல இருந்து 2 பேர் வந்தாங்க. இப்ப காலேஜ் மட்டும் அவங்க வேற இடத்துல படிக்கிறாங்க. என்னுடைய பொண்ணு வேற இடத்துல படிக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நேற்று நைட்டு கிளம்பி காலையில வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க மிஸ்ஸஸ் துரைசிங்கம் ஒரு அருமையான ஒரு துரையினுடைய ஜெராக்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், துரை தான் அவங்க தான் துரை. அவ்வளோ ஒரு அருமையான அவங்க நேற்று ஃப்ளைட் எடுத்து சென்னை வந்துட்டு திருப்பி 10:30 மணிக்கு அவங்க நைட்டு அவங்க டாக்டர் பிக்கப் பண்ணிட்டு காலையில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபேமிலியாக இன்னைக்கு வந்து நடந்திருக்காங்க. அதையும் தாண்டி அவங்க ஒரு டாக்டரேட் நார்த்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. NIT எந்த அலகாபாத்தில் இருக்காங்க. ஸோ உங்களெல்லாம் பார்க்காம உங்களை செலிப்ரேட் பண்ணுங்க, அவங்களுக்கு பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி. துரை சிங்கம் துரைன்னு சொன்னார், கார்த்திகேயன் சொன்னார். உண்மையானது சிங்கம் துரை. கண்டிப்பா அவருடைய இன்னும் நிறைய ஒரு தூரத்துக்கு, நிறைய உயரத்துக்கு போறதுக்கு என்னுடைய பர்சனல் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, மற்ற அனைவருக்கும் இந்த வாய்ப்பு எனக்கு வந்து கொடுத்தமைக்கு கம்பெனி ரூபியன்ஸ் பின்னாடி வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட டைம் தெரியும். அதனால வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்பாடு பண்ணி கொடுத்த சேர்மன் அவர்களுக்கும், ஃபவுண்டர் அவர்களுக்கும், MD அவர்களுக்கும், மற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.